சைடில் சார் picture ma'am later. Ayo sorry. Ma'am jauh, ma'am, ya ma'am. Ma'am look here, ma'am. Ma'am look here. ஃபஸ்ட் அங்கே எடுத்து Ma'am look here. Ma'am now ya ma'am. ஓகே ப்ரோ இப்போ மிஷ்கின் சார் கூப்பிடுங்க. Ma'am happy new year. Thank you. ப்ரோ Hi sir. தேங்க் யூ ஒரு நிமிஷம். Hello ma'am, how are you? Hello. வாங்க மேடம். நீங்க செல்ஃபி எடுங்க மேம். பேசிக்க உங்கள் எல்லாருக்கும் தெரிய போகுது. ஏன்னா அவங்களுடைய ரைட்டிங் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாகவும் வித்தியாசமாகவும் டு த பாயிண்ட்டாகவும் இருக்கும். அவங்கள வந்து எழுத விட்டு அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் உள்ளவங்க. ஸோ அவங்க கூட இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸில் நானும் நித்யா மேனனும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் நித்யா அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து ஒரு பயங்கர ஒரு அசுர நடிப்பு தான். அவங்க ரொம்ப நேச்சுரலாக பண்ணுவாங்க. அது எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ கூட நடிக்கும் போதும் அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஈஸோட அழகாக பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணதும் ஒரு ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கேம் வீக் எங்களுடைய சினிமாட்டோகிராஃபர், எக்ஸ்ட்ராடினரி சினிமாட்டோகிராஃபர், இன்னும் அழகாக காட்டக்கூடிய ஒரு திறமைசாலி அவர். அந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். ஈவன் நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க. அந்த சாங் வந்து ஒரு 1 or 2 days தான் ஷூட் பண்ணோம். அதுலேயும் அந்த குவாலிட்டி கொடுத்துருக்காரு. அண்ட் அவருடைய ப்ரீவியஸ் ஃபில்மும் நான் பெரிய ஃபேன். ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பார் ஒவ்வொரு படமும். ஸோ இந்த படம் ரெட் ஜெயின் மூவிஸ், அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நல்ல படங்கள் கொடுத்து நமக்கு. இதுவும் ஒரு சிறந்த படமாக வரும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஹாப்பி பர்த்டே டு ரஹ்மான் சார். அவருடைய டே இன்றைக்கி. அதில் நாங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஹ்மான் சார் வந்து நான் ஆசைப்பட்டது ஒன்று தான், அவரோட ஒரு படம் பண்ணணுன்னு. 22 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த ஆசைப்பட்டதை வந்துட்டு அவர் கடவுள் வந்துட்டு 4 படமாக வச்சுக்கோன்னு PS1, PS2, ஜீனி. Welcome everyone. வணக்கம். கார்த்திக் நேரத்திலே ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் இது. ரஹ்மான் சார் வந்து என்னோட படம் ஆஃப்டர் ஓகே கம்பெனி இது லைக் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபிலிம்ஸ் வேர் நான் வந்து அந்த ஆடியோவுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த சேம் ஜானரில் இருக்கிற மியூசிக் எனக்கு ரொம்ப என்னோட ஃபேவரட் மியூசிக் ரஹ்மான் சார் வந்து. ஸோ we are very excited about this. ஜெயம் ரவியோட என்னோட ஃபர்ஸ்ட் படம். நிறைய பேர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, என்கிட்ட எப்பவுமே கேட்டுட்டு இருந்தாங்க ஜெயம் ரவியோட எப்போ நெக்ஸ்ட் படம் பண்ண போவீங்கன்னு. ஸோ that has happened and நான்
ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு ரொமான்ஸ் அண்ட் லவ் ஜானர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர். ஸோ அதில் வந்து ஐ ஃபெல்ட் ரவி அண்ட் மீ ஒர்க் ரியலி வெல். எனக்கு ரொம்ப பிடிச்ச நிஜமாக பை ஃப்ரம் மை ஹார்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் இது. கிரு, நான், ரவி 3 பேரும் ஒரு ரொம்ப சிமிலரான ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கிறவங்க, ரொம்ப பீஸ் வேணும்னு இருக்கிறவங்க, ரொம்ப காமாக இருக்கிறவங்க. ஸோ எனக்கு இந்த ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப பிடிச்ச ஒரு ஷூட்டிங் இது. நான் வந்தால் எனக்கு வெக்கேஷன் மாதிரி எனக்கு இருந்தது. விநாயக் வாஸ் தேர், யோகி பாபு வாஸ் தேர். நம்ம எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு மோர் தென் எனிதிங் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என் ஹார்ட்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு படம். ஸோ ஹோப் எவ்ரிவன் லைக்ஸ் இட் அஸ் வெல். அண்ட் யா சோபனாவுக்கு ஒரு நேச்சுரலாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்காக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எந்த அளவுக்கு அந்த சோபனா கேரக்டர் எந்த அளவுக்குமே கொண்டாடுறாங்க. இந்த படத்தில் திரும்ப இந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குமா? டெஃபினட்டாக இருக்கும். ஒரு ஜானர் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் தான் தேர். ஸோ யூஸ்வலாக லவ் ஜானர்னால் எல்லாரும் நினைக்கிறது அது வந்து இன்னும் அதுக்கு இட்ஸ் ஈஸின்னு நினைக்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி வாட் பீப்புள் திங்க் இஸ் அவார்டு. பட் டெஃபினட்டாக ஓகே கல்மணி எல்லாம் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு ட்ரீட் ஆகும். தமிழ் சினிமா முதல் தடவையாக உங்கள் பேர் போட்டிருக்காங்க. நித்யா மேனனுக்கு அப்புறம் தான் ஹீரோ பேர் வருது. அது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஐ திங்க் அது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட் தான். அது ஒரு பியூட்டிஃபுல் திங். அதுக்கு வந்து கிரு லைக் நம்ம ஆஸ் அ உமன் நமக்கு எப்போவுமே அது அப்படி இருக்கும். ஈவன் ஒரு படத்தில் நம்ம கேரக்டர் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருந்தாலும் எப்போவுமே ஒரு பேட்ரியாக்கி எல்லா இடத்துலையும் இருக்குது தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். பட் அந்த பேட்ரியாக்கி இருக்கும். எப்போவுமே நம்ம செகண்ட் தான். ஸோ ஆஸ் அ உமன் கிருத்திகா வந்து ஆஸ் அ உமன் ஐம் ஷுர் அது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி பண்ணுறது. ஸோ இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஹர் அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி அ பிக் திங் ஃப்ரம் ஜெயம் ரவி. ஏன்னா அவங்க வந்து அதை வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கூட அது ரொம்ப பெரிய விஷயம். இஸ் பீன் வெரி மேக்னானிமஸ். நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். ஒர்க் வாங்கினதா ஏன் அவங்க பவர்ஃபுல்லாக அவங்க அப்படி இல்லவே அவங்க வந்து ஷீ இஸ் த மோஸ்ட் என்ன சொல்றது என்ன ஹவு டெல் அபவுட் கிரு. ஷீ இஸ் லைக் அவங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப காம், ரொம்ப ஈஸி கோயிங். ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் சொன்ன மாதிரி அது ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து ஜஸ்ட் காமாக ஒர்க் பண்ண மாதிரி தான். ஜாலியாக தான் பண்ணேன். மாலை வணக்கம். ரொம்ப அழகான டைட்டில். லைஃப்பில் சினிமா கொடுத்த டைட்டில் காலத்துக்கு நேரத்தில் ஸ்ரீதர் சாருடைய ஆலோசமான ஒரு டைரக்டர். அனுபவம் புதுமை வந்து இன்னைக்கு வரைக்கும் அனுபவம் புதுமையாக இருக்குது. கிருத்திகா வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து இவ்வளோ படங்களை எடுத்து இந்த மாதிரி ஒரு அழகான டைட்டில் வச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸோட ப்ளஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் நித்யா மேம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவேன். நான் இந்தியாவுடைய மிக முக்கியமான ஆக்ட்ரஸ். இந்த படம் ரொம்ப ரொம்ப அழகான படமாக இருக்கும். ரொம்ப எளிமையான படம். நான் வெயிட்டிங் ஃபார் தி சீரிஸ். இந்த மாலை வந்து உங்களுக்கு வாழ்க்கையாக வந்து அதுக்குள்ள ரகுமான் சார் பார்க்கணுன்ற ஒரு ஆசை. அதுக்கு நான் பார்த்ததே கடையில் பார்த்தேன். அதுக்கு வந்து பார்த்தா பெரிய சர்ப்ரைஸு வினய் எல்லாருக்கும். ஸோ எங்கள் டீம் டேரக்டர்லேருந்து ஆக்டர்ஸ் வந்து எல்லாருமே வினய் இருந்தாலும் அவங்க சின்சியரான ஒரு ஸோ ஐ திங்க் திஸ் கோயிங் டு பி a super story. I wish for my partner. Thank you so much. சார் Thank you. நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராகவோ இல்லை ஒரு டிஸ்டாவோ ஒரு சியர் லீடராக இருந்தேன். இங்கே இருக்க ஒரு டைரக்டர்
Yeah, so all the best to the whole team for super success with Giant Teams. So thank you all. Happy New Year. சார் உங்களுக்கு காதலிக்க நேரம் இருக்கா நேரம் இல்லையா சார்? விழாமுயற்சி அப்படியே ப்ரொடியூசர் January 16 அப்படியே அந்த பக்கம் ப்ரொடியூசர் அது சீக்கிரம் தேங்க்யூ all of you. Have a great 2025. Mishkin sir க்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம். வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்ணுறேன். அவரோட படம் ட்ரெயின் இந்த படத்தை பற்றி பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் டிரெக்டர் கிருத்திகா அவர்கள் எனக்கு இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. ஏற்கனவே ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் இருந்துச்சு. 2 கேரக்டரோட சாய்ஸ் கொடுக்குறாங்க. நான் இது சூஸ் பண்ணேன். நான் இன்ன வரைக்கும் கேரியரில் இந்த மாதிரி ரோல் பண்ணல. ஐ ஹோப் யூ லைக் இட். ஒரு ஃபீல்ஃபுல் ஃபில்ம் இது. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ ஜெயம் ரவி அண்ட் ஹீரோயின் நித்யா மேனன் அவங்க கூட நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. வி ஷாட் இன் சென்னை, பெங்களூர் பண்ணோம். ரொம்ப ஜாலி பார்ட்டி. அதனால யோகி பாபு சார் அண்ட் ராஜ் சார் டீமே ரொம்ப ஜாலியாக ஷூட்டிங் பண்ணாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. எல்லாமே இந்த படத்தில் தெரியுது. அண்ட் ஆக்சுவலி ஏஆர் ரஹ்மான் சார் கூட ஏதாவது படம் பண்ணல இன்டெரக்டாக இந்த படத்தில் நினைக்கிறேன். ஸோ அது அண்ட் காஸ்ட் அண்ட் கேஸ் லைக் படத்தோட டிஓபி நம்ம கூட எல்லாம் இருந்தாங்க. ரொம்ப ஜாலியானாங்க. கேட் கிரேட் இந்த மூவி. ஸோ ஆல் த எனர்ஜிஸ் டு திஸ் மூவி அண்ட் ஹோப் யூ என்ஜாய் தி மூவி. தேங்க்ஸ் சார். தொடர்ச்சியாக வில்லன் கேரக்டரே பண்ணிருக்கீங்க. என்னக்கா லவ் சிம்பிள் இது எனக்கு யார் நான் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். சார் துப்பறிவாளன் படமாகட்டும், நேற்று வந்து ஐடென்டிட்டி படமாகட்டும், தொடர்ந்து ஒரு ஆன்டாகனிஸ்ட் கேரக்டர்லேயே போயிட்டு இருக்கு. இந்த உன்னாலே படத்தில் வர மாதிரி ஒரு லவ் கேரக்டர், இந்த எண்டென்ட்ரு புன்னகையில் வர மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, இந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்க்கவே முடியறதில்ல. எப்போ அந்த மாதிரி பார்க்கலாம்? அதுக்காக இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் தான் வந்துருக்கு. ஸோ எனக்கு என்ன ரோல் வந்தாலும் ஐ பிகின் மை பெஸ்ட். ஸோ திஸ் மூவி ஆல்சோ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஆக்செப்டன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். சார் உன்னாலே படத்துக்கு அப்புறம் நீங்கள் காதலிச்ச ஆட்கள் நிறையவா, உங்களை காதலிச்ச ஆட்கள் நிறையவா? நோ கமெண்ட்ஸ். பட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சாரி. அருணண்ணா சார் நீங்கள் காதல் திருமணம் பண்ணீங்க, உங்களுக்கு காதலிக்க நேரம் இருந்ததா? கேள்வி சொல்லி அது லைஃபோட கலந்தது தானே. நேரம் வந்து நம்ம சொல்லுவோம் எல்லா விஷயத்துக்கும் நமக்கு இதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் வந்து ஃபீல் பண்ணுவோம்ல. நம்ம காதல் ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம லைஃப்பில். அதை எதை இப்போ அதிகமாக செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கு நேரம் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம்ல. அவ்வளோதான். சின்ன ஒரு மனசுக்குள்ளே பிடிச்ச விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கணும் ஆசைப்படுவோம். ஆனால் அதுக்கான டைம் ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஒரு டைமில் நெகட்டிவாக இல்லை. காதிக்க நேரம் பண்ணிக்கிட்டு நெகட்டிவ் டைம்லேயே காதிக்க நேரம் பண்ணிக்கிறது பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ. மேடம் கொஞ்சம் அறிமுகப்படுத்தி பேசுங்க. என் பேர் டிஜே பானு. நான் ஆக்சுவலி பாம்பேல இருக்கேன். ஸோ நிறைய என் பேர் டிஜே பானு. நான் இதுக்கு முன்னாடி வந்து மாடல் ஆஃப் சென்னை இவைகள். இது வந்து ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் அவங்க கூட என்னோட ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியதான். ஆனால் அது வேறு திங்ஸ். பட் அவங்க கேட்பாங்க, நான் ஓகே சொன்னேன். அதுக்காக அவங்களுக்காக பண்ண ஒரு படம். எனக்கு 2 ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி என்னோட அப்பாவுக்கு வந்து பயங்கரமாக இருக்கிற ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி
எனக்கு அழைப்பில் இருக்கும்போது இந்த 2 ஆர்டிஸ்ட் பற்றி அவர் வந்து எனக்கு சொன்னாங்க நான் சினிமாவில் முன்னாடியே. ஸோ இட் வாஸ் வெரி வெரி குட் ஃபீலிங் டு ஆக்சுவலி ஒர்க். அதுக்கப்புறம் ரஹ்மான் அவர் பற்றி என்ன சொல்கிறது, அது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாகவும் ஸோ இட்ஸ் சச் அ ஹாப்பி டே.